நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிற யாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மேக்ஸிமம் ஆஃப் டைம் எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல எனக்கு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பெருசா இருந்தது கிடையாது. ஸோ அப்போ நான் வந்து என்னன்னா ஒரு தப்பான ஒரு ரிலேஷன், தப்பான ஒரு குரூப்புக்குள்ள போய் அடாப்ட் ஆகிட்டு இருப்பேன். இன்ஃபேக்ட் அவங்க என்ன வந்து ஒரு மூவிக்கு கூட வெளியே போலாம் கூப்பிட மாட்டாங்க. எங்க சாப்பிட போனாலும் வெளியே கூப்பிட மாட்டாங்க. கேட்டா ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க, ஏய் நீ கூப்பிட்டா வரமாட்டேன், நீ கூப்பிட்டா வரமாட்டேன். பட் நான் கூப்பிட்டு எப்போ வராம இருந்தேன்னு எனக்கு தெரியவே தெரியல. ஸோ த திங் இங்க மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம தப்பான ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க தப்பானவங்க கிட்ட கிடையாது, நம்ம தப்பான ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் மேட்டர். ஸோ பிகாஸ் நமக்கு நம்ம கூட இருக்க பிடிக்கல, நம்மளோட எமோஷன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணல, இதுதான் மெயினான ஒரு ப்ராப்ளம். நம்ம எமோஷன்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணல. ஸோ அதனால நம்ம தாட்ஸோட நமக்கு உட்கார்றதுக்கு பயம். இன்ஃபேக்ட் இந்த சோஷியல் மீடியா சொல்ற விஷயம் என்னன்னா, ஓகே நீ வந்து தனியா இருக்கிறியா, போச்சு அது வந்து ஒரு சாபம், எல்லாம் நீ வந்து இருக்கக்கூடாது, எல்லாம் கிடையவே கிடையாது. லட்சே யார அவன் சூப்பரா வச்சுக்கிறானோ அப்போதான் அவனால வெளியே மற்றவங்களையும் சூப்பரா வச்சுக்க முடியும். நானும் சம்டைம்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்குன்னு நினைப்பேன். பட் எனக்கு பெருசா அடாப்டாவே ஆகுது. பிகாஸ் பீப்புள்ல நிறைய வேரியஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ரைட்? ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க மேக்ஸிமம் டைம் ஓகே நான் சோஷியலைஸ்டா இருப்பேன், நான் எல்லாத்தையும் பேசுவேன், பழகுவேன். அட் த சேம் டைம் என்னால வந்து தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான் மேட்டர். பிகாஸ் புக் படிப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவேன், என்னோட பிசினஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுவேன், புதுசா என்டியூர் பண்ணுவேன், இன்னும் நிறைய இருக்கும், ரைட்? அதனால தனியா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கிடையாது. மேபி தனியா இருக்கிறது வந்து ரொம்ப கில்ட்டாவும், இல்ல வந்து நீங்க வந்து ஏதோ தப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த கில்ட்டை வெளியே போக முடியாம நீங்க தனியா இருக்கீங்கன்னா அது தப்பு தான், ரைட்? ஸோ அப்போ லோன்லியா இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு எமோஷனலி நீங்க ஸ்டேபிளா இல்லைன்னா அது ப்ராப்ளம் தான். இதுக்கான ஒரு கோச்சிங் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன், தென் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் என்னோட கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த சேனல்ல எமோஷனல் ஹெல்த் அண்ட் மைண்ட் செட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சேனல்ல, அண்ட் ஸோ மேபி நீங்க லோன்லியா இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா யூ ஆர் கெட்டிங் அ growth. Just subscribe this channel.